கும்பராசி அப்படின்னாலே சீக்ரெட்டான விஷயங்களை நிறைய தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். எந்த விஷயத்தையும் தன்னோட விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. இவங்க உள்ளுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் புதைஞ்சு கிடக்கும். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக தன்னோட உசுரை கூட கொடுப்பாங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா ஆன் தி ஸ்பாட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதனால யாராவது ஒருத்தர் இவங்க வந்து இந்த விளக்கை தூண்டி விடுற மாதிரி இவங்களை வந்து தூண்டி விடணுங்க. இவங்களை மோட்டிவேட் பண்ணணுங்க. இவங்களை தூண்டி யாராவது விட்டுட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. தூண்டுகோல் இவங்க கிட்ட இல்லைன்னா இவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்கங்கிறத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இவங்க பேசக்கூடிய விஷயங்களை எல்லாருமே ஆதரிப்பாங்க. என்ன சொல்ல வராங்களோ அதுக்கான மரியாதை சபையில இருக்கும். தான் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி. ராசியாதிபதி சனி அப்படிங்கிறதுனால நீதி, நேர்மை, நியாயம்னு வாழக்கூடிய ஜாதி. அதே மாதிரி பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. ஓப்பனா பேசுவாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசுவாங்க. இந்த உள்ள ஒன்று வச்சு பேசுறது, வெளியில ஒன்று பேசுவேன் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், ஃபேஸ் பேசுவாங்க. தப்பு செய்ய மாட்டாங்க. தப்பு செய்யறதுக்கு தயங்குவாங்க. கில்ட் அதிகம் இருக்கக்கூடிய ராசி. உழைக்கிறத வந்து மேஜரா நம்பக்கூடிய ராசி. அதே மாதிரி வந்து சீக்கிரமே தன்னோட கோலை அச்சீவ் பண்ணணும்னு என்ன இருந்தாலும் உழைச்சி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ராசி. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசி நேயருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி